आभीरराजेन्द्र सुतस्य वक्त्रं दृष्ट्वैव नेत्रं विकसत्यमुष्याः सुचारुपूर्णं च सुधांशुबिम्बं विलोक्य हृष्यत्य சிதம் சரோஜம். அங்கு வந்த நந்தலாலாவின் முகத்தை கண்டதும் ராதையின் கண்கள் மலர்ந்தன. அழகு நிறைந்த அமிர்த கலை உடைய பூர்ணச்சந்திரனை கண்டதும் நீலோத்பலமும் மலர்ந்தது. கோவிந்தத்வயி யமுனாவனே நிகுஞ்ச சங்கேதம் கலயதி நேத்ர பிப்ரமேன சாராதா கரதல சாரசேன மந்தம் நீலாப்ஜம் விகசயதி யமாதரேன. யமுனை கரை நிகுஞ்சத்தில் ராதையை கண்ட கண்ணன் கண்ணை சுழற்றி சங்கேதம் செய்தான். அதை ராதை புரிந்து கொண்டாளா இல்லையா என்று கண்ணனுக்கு சந்தேகம். அப்போது ராதையின் சகியான விஷாகா அதை கவனித்து விட்டாள். ராதை போன பிறகு தனிமையில் நிற்கும் கண்ணனிடம் வந்து கூறினாள். விஷாகா கேட்டாள், நீ ராதையை பார்த்து கண் அடித்தாய் அல்லவா? நான் அதை பார்த்து விட்டேன் என்று கூற, நீ பார்த்து என்ன பயன் என்று கண்ணன் சொல்ல, ராதை உனது சங்கேதத்தை புரிந்து கொண்டு விட்டாள் என்று விஷாகா கூற, எப்படி என்று கண்ணன் கேட்டான். உடனே ராதை தனது கையாகிய தாமரையால் கையில் உள்ள நீலோத்பலத்தை மலர்த்தி கொண்டு நின்றாளே, நீ அதை கவனிக்கவில்லையா என்று விஷாகா கேட்க கண்ணன் சந்தோஷம் அடைந்தான். யமுனா வனேதி லலிதேபி நிகுஞ்சே ரஜனீஷ சீதகிரணாவலிதீப்தே மதுசூதனோபி சரசாலச வாணீம் விருஷபானுஜாம் து மதுரம் பரிரேபே. நல்ல நிலவு வீசுகிறது. யமுனை கரை நிகுஞ்சம் மிக அழகாக இருக்கிறது. எப்படியோ ராதை வந்துவிட்டாள். ராதையை கண்ணன் மதுரமாய் ஆலிங்கனம் செய்தான். ராதை கொஞ்சி கொஞ்சி பேசினாள். ஆயாதி கிம் ஜலதரச்சபலா பிரதீப்தஹ தாபம் விநாசயிது மத்ய மமேதி ராதா பீதாம்பரம் பிரியபதிம் கணநீலமீக்ஷ்ய பப்ரச்ச சாதரமிமாம் ஸ்வசகீம் விஷாகாம். ராதை, வா ஆத்துக்கு போலாம் என்று விஷாக்காயிடம் கூறினாள். ஏன் கிளம்பிட்ட ராதே? மழை வரும் போல இருக்கு விஷாக்கா. மழையெல்லாம் ஒன்றும் இல்லை ராதை. அதோ பார் விஷாக்கா, நீருண்ட மேகம் மின்னிக்கொண்டு வருகிறது. அது மேகம் இல்ல ராதை, மேக வண்ணமான கண்ணன். அவனுடைய இடையில் பீதாம்பரமும் மின்னல் போல் மின்னுகிறது. பீதாம்பரதாரியான ஷியாமசுந்தரன் வந்துவிட்டான். சம்பகவல்லி புஷ்பிதமல்லி குஞ்சநிவாசம் வீக்ஷ்ய முகுந்தம் சம்பகமாலா சோபிதவேணிம் பானுகுமாரிம் பிரேஷயதி ஸ்ம. சம்பகவல்லி என்ற சகி பிருந்தாவனம் வந்தாள். அங்கு பூத்து குலுங்கும் மல்லிகா நிகுஞ்சத்தில் கண்ணன் யாரையோ எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தான். சம்பகவல்லியை கண்டதும், ஏ சம்பகா, இங்க வாயேன் என்றான். இரு நான் போய் வர சொல்கிறேன் என்றாள் சம்பகா. இவள் மிக கெட்டிக்காரி. ராதையிடம் சென்று, ராதே, உன்னை கண்ணன் அழைத்து வரச் சொன்னான் என்றாள். ராதை நிறைய சம்பக புஷ்பம் வைத்து பின்னிக்கொண்டு இருந்தாள். சம்பகாவோ ராதையை கண்ணனிடம் அனுப்பினாள்.